மாவட்டம் கொடைக்கானல் மேல்மலை பூம்பாரி கிராமத்தில் அமைந்துள்ள சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் கோவில் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலின் உபகோவிலாக உள்ளது. இந்த கோவிலில் கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழாவானது தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து தினந்தோறும் இரவு நேரத்தில் யானை, மயில், காளை ஆகியவற்றில் குழந்தை வேலப்பர் தேர்பவனியானது நடைபெற்ற நிலையில் விழாவின் முக்கிய நாளான நேற்று குழந்தை வேலப்பர் வள்ளி தேவானையுடன் கூடிய தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக இந்தியாவிலேயே மலை கிராமங்களில் வேறெங்கும் இரட்டை வடம் பிடித்து இழுக்கும் தேரோட்ட நிகழ்வு நடைபெறாத நிலையில் இந்த பூம்பாறை கிராமத்தில் மட்டும் நடைபெற்று வருவது விழாவின் தனி சிறப்பு. இதில் பக்தர்கள் தேரின் முன்பக்கம் மற்றும் பின்பக்கத்தில் வடம் பிடித்து ஆயிரக்கணக்கானவர்கள் ஒன்று கூடி தேரினை இழுத்து அரோகரா அரோகரா என்ற கோஷத்தோடு வழிபட்டனர். மேலும் தேரில் குழந்தை வேலப்பர் வள்ளி தேவானையுடன் பூம்பாறை கிராமத்தில் 4 ரத வீதிகளில் ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஊர்வலம் வந்த தேரின் மீது மலர் தூவி சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். மேலும் தேரோட்டத்திற்கு முன்பு ஆயிரக்கணக்கில் பக்தர்கள் தேங்காய்களை உடைத்து அதன் பிறகு பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைவரும் அங்க பிரதர்ஷனம் செய்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இந்த விழாவில் கொடைக்கானல் மற்றும் வெளியூர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு குழந்தை வேலப்பரை தரிசனம் செய்தனர். சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை சார்பாக பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை 4 நாட்கள் நடைபெறும் மயூர நாட்டியாஞ்சலி திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனத்தின் 24வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ அம்பலவான தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் நலாசியுடன் 20ஆம் ஆண்டு மயூர நாட்டியாஞ்சலி விழாவை சிறப்பு அழைப்பாளர்கள், சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளையின் அரங்காவலர்கள் உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக பத்மஸ்ரீ லீலா சாம்சனின் மாணவிகளான சீனாவை சேர்ந்து நிஷா, ஜெசி ஆகியோரின் நடனம் பார்வையாளர்களை கவரும் வண்ணம் இருந்தது. சென்னை, கோவை, சேலம், மயிலாடுதுறை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த நாட்டிய கலைஞர்கள் 500க்கும் மேற்பட்டோரின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் சப்தஸ்வரங்கள் அறக்கட்டளை அரங்காவலர்கள், சிறப்பு விருந்தினர்கள், மயிலை சப்தஸ்வரங்கள் நிறுவனர் பரணிதரன், நிகழ்ச்சியின் தொகுப்பாளர் அகஸ்டின் விஜய் மற்றும் மயிலாடுதுறை முக்கிய பொறுப்பாளர்கள், அரசியல்வாதிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமையான சிவாலயங்களில் ஒன்றான முரப்பநாடு மீனாட்சி அம்பாள் சமேத சொக்கலிங்க சுவாமி திருக்கோவிலில் புதிய கொடிமரம் பிரதிஷ்டை விழா இன்றைய தினம் விமர்சையாக நடைபெற்றது. இதற்காக காலையில் கோவில் நடை திறக்கப்பட்டு பல்வேறு சிறப்பு பூஜைகளும், சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து கோவிலில் கொடிமரம் அமைக்கப்படக்கூடிய இடத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் புதிய கொடிமரத்திற்கு புதிய வஸ்திரம் அணிவிக்கப்பட்டு மாலை உள்ளிட்ட பொருட்கள் கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து வேத மந்திரங்கள் முழங்க மேளதாளம் இசைக்க கொடிமர பிரதிஷ்டை நடைபெற்றது. பின்னர் மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்.